சும்மா தொட்டாலே அப்படியே பிடிச்சிக்குதுங்க. அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக ஷார்ப்பாக நிறைய முள் இருக்குங்க இந்த சீகக்காய் செடியில். இது நாங்கள் விதை போடவே இல்லைங்க. ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணும்போது காய வைக்கிறப்போ கீழே கொட்டுற விதையை வந்துட்டு மண் சேர்த்து தள்ளி விட்டோம். அதுலேருந்து வளர்ந்தது தாங்க இந்த செடிங்க. பொதுவாக இது ஒரு கொடி வகையை சார்ந்ததுங்க. காடுகளெல்லாம் வந்துட்டு புதரா முள்ளு செடிங்க எப்படி வளருமோ அதே மாதிரி தாங்க இந்த சீகக்காய் செடியும் வளருது. ஏன்னா எப்போ காய வைக்கும் அப்படின்றதெல்லாம் பெருசாக எனக்கும் டீட்டெயிலாக தெரியல. ஸோ வளர்ந்த பற்றி தான் இதுவும் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கரும்புலாவும் அதே மாதிரி தாங்க. நான் காய வைக்கும் போது விழுந்த விதைகள்லேருந்து முளைச்ச செடிங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ரோத்தாக வந்திருக்குங்க. அதே நான் வேணும்னு சொல்லிட்டு முளைக்கு போட்ட செடியில் ஒரு 2-3 செடி தாங்க நல்லா க்ரோத்தாக வந்திருக்கு. மற்ற செடி எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. இதுலேருந்து நானும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேங்க. நம்மளா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வளர்த்துற செடிங்களை விட அதுவாக வளர்கிற செடிங்க பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத்தாக வளருதுங்க.